ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அக்டோபர் மாசத்துக்கான திருப்பதியோட அக்கமடேஷன் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ அதோட அக்கமடேஷன் புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. புக் பண்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த அக்கமடேஷன் புக் பண்றதுக்கு நீங்க லாகின் டீடைல்ஸ் கொடுத்து லாகின் வந்து பண்ணிக்கணும். உங்களோட லாகின் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து இந்த கேப்சா கொடுத்து லாகின் வந்து கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த சர்வீசஸ்ல அக்கமடேஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல அக்ரி கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்க வந்து புக் பண்ண போற லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி அண்ட் தால்கோனா 2 லொகேஷன் இருக்கும். இந்த தால்கோனா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, அங்க வாட்டர் ஃபால் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். வேற எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அக்டோபர் மாசத்துக்கு எல்லா நாளுமே ஓப்பன் ஆயிருக்கு. இதோட ரூம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 250 ருபீஸ் வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. ரூம்ஸ் வந்து ரொம்ப குவான்டிட்டி கம்மியா தான் வந்து கொடுப்பாங்க. பர் டேக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க இந்த வாட்டர் ஃபால் மட்டும் போற மாதிரி இருந்தா புக் பண்ணிக்கலாம். இல்ல நான் தரிசனத்துக்கு போறதுக்கு தான் எனக்கு ரூம்ஸ் வேணும்னா இந்த திருப்பதி அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அக்டோபர்ல எல்லா நாளுமே ஓப்பன்ல இருக்கு. ஸோ இந்த வர்ற சாட்டர்டே நீங்க போறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்ல ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. கருட சேவை அப்படின்றனால திருமலையில ரூம்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இப்போ வந்து டே வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா ரூம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும். எந்தெந்த ரூம்ஸ்னு பாத்தீங்கன்னா சீனிவாசம், விஷ்ணு நிவாசம்ல கூட பாத்தீங்கன்னா நான் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. மாதவம் இருக்கு. அதே மாதிரி தொலப்பா கார்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் திருச்சானூர்ல பத்மாவதி தாயார் கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா நீங்க இந்த தொலப்பா கார்டன்ஸ் ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு அங்க நீங்க வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் திருமலைக்கு வரலாம். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு மட்டும் இதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டைரக்டா திருப்பதிக்கு தான் தரிசனம் போறேன் அப்படின்னா மீதி இருக்க ரூம்ஸ் எல்லாமே நீங்க புக் பண்ணிக்கலாம். தொலப்பா கார்டன்ஸ்ல மட்டும்தான் 100 ருபீஸ் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா சீனிவாசத்துல ஸ்டார்டிங் ரேட் வந்து 200 ரூபாய் ரூமு. ஸோ இந்த ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் வந்து வரும். திருமலையில ஜிஎஸ்டி வந்து ஆட் ஆகாது. எந்த ரூம் வேணுமோ அந்த ரூம் நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக்இன் ஸ்லாட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. நம்ம திருமலைக்கு எப்படி புக் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான். என்ன டைம்குள்ள திருப்பதிக்கு இந்த இடத்துல ரீச் ஆகுவீங்களோ அந்த டைம் ஸ்லாட் கொடுத்துக்கோங்க. இப்போ தொலப்பா கார்டன்ஸ்ல எல்லாம் நைட் எல்லாம் வந்து நம்ம போயிட்டு ரூம்ஸ் எடுக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் உங்களுக்கு ஓப்பன்ல தான் இருக்கும். அதனால நீங்க எந்த ரூம் வேணுமோ அந்த ரூம் செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி உங்களோட ஸ்லாட் கொடுத்துக்கோங்க. இதுல வந்து நம்பர் ஆஃப் டேஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 தான் கொடுத்துருப்பாங்க. பர்சன்ஸ் வந்து நம்ம 4 பேர் வரைக்குமே ஆட் பண்ணாலும் 2 பேத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது 200 ருபீஸ் ரூம். அது பிளஸ் வந்து காஷன் டெபாசிட் உங்களுக்கு டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ வருதோ அதே அளவுக்கு நம்ம காஷன் டெபாசிட்டும் கொடுக்கணும். உங்களுக்கு 24 ருபீஸ் வந்து ஜிஎஸ்டியா வந்து ஆட் பண்றாங்க. அப்போ 224 ரூபா ரூமோட சார்ஜஸ் பிளஸ் வந்து இந்த காஷன் டெபாசிட். இந்த டெபாசிட் அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டுக்கே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதாவது எந்த அக்கௌண்ட்ல இருந்து நீங்க புக் பண்றீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் ரீஃபண்ட் ஆகும். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு புக்கிங் ஃபார் செல்ஃபா புக்கிங் ஃபார் அதர்ஸான்னு கேட்கும். செல்ஃப் அப்படின்னா இந்த லாகின் டீடைல்ஸ்ல இருக்கவங்களுக்கு புக் பண்றது. ஸோ அதர்ஸ் அப்படின்னா நம்ம வேறவங்களுக்கு புக் பண்றது. ஸோ இதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளிகிரிமோட 2 பேர்த்தோட டீடைல்ஸ் கொடுக்கணும். அவங்களோட நேம், ஏஜ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர், போட்டோ ஐடி வந்து ஆதார் இல்லைன்னா ஓட்டர் ஐடி கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நீங்கள் மேக்ஸிமம் வந்து 2 பேர், மினிமம் 2 பேர், மேக்ஸிமம் எத்தனை பேர் வேணாலும் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். ஒரு ஐடியில் வந்து நீங்கள் ஒரு ரூம் தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எத்தனை ரூம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஐடிஸில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்ற பேஜ் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த பேமெண்ட் வந்து பண்ணணும். பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ரூம்ஸ் புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக புக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து புக் பண்ணுறது. ஸோ ஃபாஸ்ட்டாக இப்போ வந்து புக் ஆகிட்டு இருக்கு. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் புக் ஆகிற ரூம் பார்த்தீங்கன்னா இந்த தொலப்பா கார்டன்ஸில் இருக்க 100 ருபீஸ் ரூமும் சீனிவாசத்தில் இருக்க ஆர்டினரி ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து புக் ஆகும். தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஓப்பனிங் வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தொடர்ச்சியாக வரக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.